எனக்கு போன்மா. உன் அண்ணன் தான் லைன்ல இருக்காரு. ஹலோ, சொல்லுங்க அண்ணே. ஏமா மாப்பிள்ளை கிட்ட இருந்து ஏதாவது போன் வந்துச்சாமா? அதெல்லாம் ஒண்ணு வரல. போன் பண்ணாருன்னா கொஞ்சம் இதமதமா பேசுமா. அவரு கண்டிப்பா தான் பேசுவாரு. பதிலுக்கு நீயும் ஏதோ சுருக்குன்னு சொல்லிடாத. எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி அவரை வீட்டுக்கு வர வச்சிரு. நீ அவர்கிட்ட கோவமா பேசிடாதா. அது எப்படி நான் அவர்கிட்ட கோவமா பேச முடியும்? என் புருஷன் கிட்ட கோவமா பேசுறதும் எடுத்தெறிஞ்சு பேசுறதும் மத்தவங்க வேணா பண்ணிட்டு போயிடலாம். ஆனா நான் எப்படி அப்படி பண்ண முடியும்? ஏன்னா இது என் லைஃப் ஆச்சு. அவர்கிட்ட மத்தவங்க என்ன வேணாலும் பேசலான்னு, ஆனா நான் என் லைஃப், என் வயித்துல இருக்கிற குழந்தை, எங்க எதிர்காலம் எல்லாத்தையும் பத்தி யோசிக்கணும் இல்லையா? மத்தவங்க வேணா யோசிக்காம பேசலாம். ஏன்னா நஷ்டம் அவங்களுக்கு இல்ல. சரி, நான் அப்புறம் பேசுறேன். என்னவா? என்ன நிர்மலா கோமதம் பேசுறாளா? கோமா பேசினா கூட பரவாயில்லடா. அவ பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றா? சந்தோஷ் ஒருவேளை போன் பண்ணா கோமா பேசிடாத, நாசுக்கா பேசுன்னு சொன்னேன். அதுக்கு அவ சொல்றா, மத்தவங்கள மாதிரி நான் பேச முடியாது, இது என்னோட வாழ்க்கை, அப்படி ஏதாவது பேசினா என் வாழ்க்கை தான் கெட்டு போகும்னு சொல்றா. நான் பேசினதையும் சரோ பேசினதையும் சொல்லாம சொல்லி காட்டுறேன். இப்ப வாய்கிழிய பேசுறால. பழனி கிட்ட கொண்டு போய் பணத்தை அழறதுக்கு முன்னாடி எங்க போச்சு அந்த அறிவு? இத்தனை பிரச்சனைக்கு மூல காரணமே அதானே. மறந்துட்டாளா எல்லாத்தையும்? சரி விடுறா. நிர்மலா சொல்றதுலயும் உண்மை இல்லாம இல்ல. இது அவளோட வாழ்க்கை, அதை பாதுகாக்கிற கடமை நமக்கு உண்டு. எப்படியாவது பணத்தை புரட்டி இந்த சிக்கல இந்த வெளியே வர பார்க்கணும். செல்வம், பணம் புரட்டுறதுக்கு ஏதாவது வழி இருக்காடா? கடன் தான். யார்கிட்ட போய் என்னத்தை கேட்கறது? மார்க்கெட்ல இருக்கிற வட்டி நிலவரம் என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? அடுத்த மாசம் மிளகா வத்தல் வரத்த ஆரம்பிக்குது. ஏற்கனவே ஒரு 7-8 கடையில் சப்ளை பண்ண சொல்லி கேட்குறாங்க. அவங்கள்ட்ட ஏதாவது பேசி அட்வான்ஸ் வாங்க முடியுமான்னு பார்க்குறேன். ஆமாண்டா, இது நல்ல யோசனைடா. ஆனால் அது மட்டும் பத்தாது. இன்னும் 2-3 இடத்துல கேட்டு ஏதோ ஒரு 2-3 மாசம் ரொட்டேஷன்ல ஏதாவது ஏற்பாடு பண்றதுக்கான வழி பார்க்குறேன். பாருடா, என்ன பண்ணணுமோ கொஞ்சம் சீக்கிரம் பண்ணுடா. பார்க்குறேன். முடிஞ்ச அளவுக்கு பணத்தை புரட்ட முயற்சி பண்ணுவோம். பீஸ் எடுமா. அதை எடுங்க. என்னம்மா என்னம்மா அதெல்லாம்? என்ன சார், என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்ன தப்பு பண்ணிட்டானா? என்ன தப்பு செய்யறவங்க கூட தெரியாத வேலை செஞ்சுட்டு இருக்கல நீ. என்ன போஸ், என்னாச்சு? பாருங்கக்கா, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தச்சு வச்சிருக்காங்க பாருங்க. நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ தப்பு நடந்து போச்சு சார். எப்படி தப்பு நடக்காம இருக்கும்? மனசு புத்தி எல்லாம் இங்க இருக்கணும். வேற எங்கேயாச்சும் இருந்தா தப்பு எப்படி நடக்காம இருக்கும்? கவனமா தான் செஞ்சேன். பாருங்க, இன்னொரு தடவை கவனமா தான் வேலை செஞ்சேன்னு என்கிட்ட சொல்லாதீங்க. ஆமா, எவ்வளவு 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 பீஸ் நீங்க வேஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க தெரியுமா? இதனால கம்பெனி எவ்வளவு லாஸ் தெரியுமா உங்களுக்கு? அது வந்து சார், இங்க பாருங்க, வந்து போயெல்லாம் ஒண்ணும் இல்ல. பாருங்க பாருங்க, எவ்வளவு வேஸ்ட் ஆயிருக்கு தெரியுமா? இதனால கம்பெனிக்கு ஏகப்பட்ட லாஸ். எல்லாத்தையும் உங்க சம்பளத்தை பிடிச்சிட வேண்டியதுதான். சும்மா கத்திர வேலை வச்சுக்காதீங்க சார். என்ன ஏத்து பேசுறியா? என்ன ஏத்து பேசுறியா? நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்க, ஒரு மன்னிப்பு கேட்க முடியாம ஏத்து பேசுற. எவ்வளவு தினவட்டு இருக்கு உனக்கு? தப்பு பண்ணது கூட தெரியல உனக்கு. உனக்கு தான் வக்காலத்து வாங்குறது ஏகப்பட்ட ஆள் இருக்க. எப்படி தப்பு பண்ணது உனக்கு தெரியும்? பேசுற பெரிய பேச்சு. ஒரு பொம்பளைக்கு இவ்வளவு ஆணவம் கூடாது. பாஸ், என்ன 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 பிரச்சனை? எல்லாம் நீங்க கொடுத்த இடம் தான். பாருங்க பாருங்க, எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தச்சு வச்சிருக்காங்க பாருங்க. இவ்வளவு தானே? இந்த சின்ன விஷயத்தையும் எப்படி பெருசுபடுத்துற? சின்ன விஷயமா இது? சின்ன விஷயமா? இதனால கம்பெனிக்கு எவ்வளவு லாஸ் தெரியுமா? இதை போய் சின்ன விஷயம்ன்றீங்க? இத பாரு பாஸ், ஏற்கனவே உனக்கு உடம்பு சரியில்லை, வீணா எதுக்கு அலட்டிக்கிற? இங்க பாருங்க, இந்த விளையாட்டு கிண்டல் எல்லாம் வீட்டோட வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி தொழில் பண்ற இடத்துல வச்சுக்கிறேன். புரிஞ்சுதா? பழைக்கங்க. இங்க பாருமா,
உனக்கு இதுதான் கடைசி. இன்னொரு தடவை நீ தப்பு பண்ண உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். என்னது இவள வேலையை விட்டு தூக்கிடுவியா? டேய் நீ சரியான ஆம்பளை வேலையை விட்டு தூக்கிடா பாக்கலாம். என்னங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒரு பொம்பளை வக்காலத்து வாங்கி பேசிட்டு இருக்கீங்க. இந்த பிரச்சனை பேசினா என்ன தெரியும்ல, அந்த பொம்பளைக்கு தான் வேலை போகும். அதை மனசுல வச்சுட்டு பேசுங்க. சும்மா நானும் பாத்துட்டே இருக்கேன், அப்ப இருந்து பொம்பளை பொம்பளைன்னு பேசிட்டு இருக்கீங்களே. நான் என்ன உங்களுக்கு அடிமையா? மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கோங்க. நீ வருமா, இந்த சவுண்ட் உற வேலையில என்கிட்ட வச்சுக்காத, வேற யார்ட்டையாவது வச்சுக்கோ. எக்கு தப்பாய் போயிடும். போங்க போய் எல்லாம் வேலையை பாருங்க. கொஞ்சம் தள்ளுங்க. காம்ரேட்ஸ், இந்த கம்பெனி ஓனர் கோபியோட கூட பிறந்த அண்ணனா என்னால இங்க நடக்கிறதெல்லாம் ஜீரணிக்க முடியல. ஸ்டாஃபுக்கு மரியாதை இல்ல, எல்லாரும் திரும்ப போல பேசிட்டு போறான். அதுவும் வடிவுடை நங்கை மாதிரி ஒரு பொண்ணு இவ்வளவு கேவலமா பேசலாமா? என் பேர் தீபா சார். சரிம்மா, தீபா மாதிரி ஒரு பொண்ணு இவ்வளவு கேவலமா பேசலாமா? தப்புதான் சார். போஸ் சார் பண்ணது தப்புதான். அவர் என்ன இருந்தாலும் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். சார் இது நம்ம எல்லாருடைய தன்மான பிரச்சனை. போஸ் மன்னிப்பு கேட்கற வரைக்கும் நம்ம யாரும் வேலைக்கு போக கூடாது. ஆமா கரெக்டா சொன்னேன். போஸ் முதல்ல மன்னிப்பு கேட்கட்டும், எதா இருந்தாலும் அப்புறம் முடிவு பண்ணிக்கோ. நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். கோபி சார் வரட்டும், அவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். அவர் என்ன முடிவு எடுக்கிறாருன்னு பாப்போம். இல்லன்னா நாம முடிவு பண்ணலாம். ஓகே, கோபி வர வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுவோம். சரியா? போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். போங்க ஓகே போங்க. டேய் குமார், உன்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. யூ ஆர் ரியலி கிரேட். நல்லா இருக்கும், நல்லா நல்லா. முருகா காப்பாத்துறப்பா. போற இடத்துல உடம்பு பாத்துக்கப்பா, பத்திரமா இருக்கணும்பா. நேரத்துக்கு தூங்கணும், வேலைக்கு சாப்பிட்டுரு. என்னப்பா சின்ன பிள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ப்பா. ஆமாங்க, மாமா சொல்றது கேளுங்க. புது இடத்துக்கு போறீங்க, கொஞ்சம் கவனமா இருங்க. சரிங்க மேடம். அப்புறம் கண்ட ஹோட்டல்ல சாப்பிடாதீங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து சாப்பிடுங்க. சரிங்க மேடம். இங்க பார், அங்க நான் என்னை நல்லா பாத்துக்கிறேன். எனக்கு நீ செய்ய வேண்டியது ரெண்டு தான் முக்கியமா. என்ன? ஒண்ணு, அப்பாக்கு கரெக்ட் ஆயிட்டு சாப்பிட கொடுத்துரு, கரெக்ட் ஆயிட்டுக்கு மாத்திரையை கொடுத்துரு. அதே மாதிரி நீ கரெக்ட் ஆயிட்டு சாப்பிட்டுட்டு மருந்து மாத்திரை கரெக்டா எடுத்துக்க. இதை நீங்க இங்க கரெக்டா பண்ணாலே அங்க நான் நிம்மதியா இருப்பேன். சரி மாமா போலாமா? வரேன்ப்பா, கிளம்புறேன். என்னங்க ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. இல்ல விஜய், ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு. இங்க இருந்து கிளம்பினா நேரா ஸ்டேஷன் போறதான் டைம் கரெக்டா இருக்கும். கிளம்புறேன். அது இல்லங்க, ஆசையா செஞ்ச ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ரெடி ஆயிடும். சரி கோபி, முத சூரத் போற, உடம்ப பத்திரமா பாத்துக்க. முக்கியமா எலி தொல்லை இல்லாத லாட்ஜில தங்கி இருந்துட்டு வா. எலி தொல்லையா? என்னது? இந்த ஆள் வாயை திறந்தாலே விவகாரமா தான் பேசுவான். நீ கிளம்புமாப்ல. அடே அறிவு கட்டவனே, அதுக்காக நான் சொல்ல, காரணமா தான் சொல்றேன். கொஞ்ச நாள் முன்னாடி சூரத்துல எலினாலதான் பிளேக் நோயே வந்துச்சு. நான் டெய்லி இங்கிலீஷ் பேப்பர் படிக்கிறேன்ல, அந்த அனுபவத்துல சொல்றேன், கேட்டுக்கடா கூமுட்ட. மாப்ள, சூரத்துல இருந்து நீ வரும்போது 2 எலி புடிச்சிட்டு வர. அதுக்கு எம்புட்டு செலவானாலும் பரவாயில்ல, புடிச்சிட்டு வந்து இந்த ஆள் ரூம்ல விட்டுறோம். அப்பதான் நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நிம்மதி. கோபி, முத தொழில் விஷயமா சூரத்துக்கு போற. இவன் மூஞ்சில முடிச்சிட்டு போன வச்சுக்கோ, போன காரியம் நல்லபடியாவே நடக்கும். ஹலோ. நல்ல வேலை நீ என்ன சூரத்துக்கு புறப்படல. டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு உடனே இங்க வா. என்ன உளறீங்க? இப்படித்தான் எப்பவுமே என் பேச்சு கேர் பண்ணாம இருந்தேன். அதோட ரியாக்ஷன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா உடனே கிளம்பி வா. அண்ணே, எந்த நேரத்துல என்ன கலட்டப்படும் தெரியாதா? ஏன் இப்படி உளறி கொட்டுறீங்க? இந்த பார், நீ வந்தா ஓகே, அப்படி இல்லைன்னு வச்சுக்க, நான் கார்மெண்ட்ஸை பூட்டிட்டு கீழே வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியதான். போசன்ட்ட கொடுங்க, அவர் எங்கிட்ட பேசட்டும். ஹலோ பிரதர், அந்த அண்ணன் பேசினால தான் ப்ராப்ளமே. ஸ்டாஃப் கிட்ட எப்படி பேசணும் தெரியுமா? ஏன் அவர் அப்படி என்ன பேசினாரு? ரொம்ப பேசிட்டாரு. அதுவும் லேடிஸ் கிட்ட. 10 பேர் வேலை செய்யற இடத்துல நான் உனக்கு வேணா? அது எப்படி வரும்? நீ அவனை அடக்கி வச்சிருந்த தானே? சார், முதல்ல அக்காட்ட கொடுங்க, அக்காட்ட பேசுறேன். நோ. இப்ப அதுக்கெல்லாம் நேரமும் இல்ல, சான்ஸும் இல்ல. எல்லாரும் வேலையை நிறுத்திட்டு வெளியே நிக்கிறாங்க. நீ விசாரிக்கிறதுல நோ யூஸ், ஒன்லி ஜட்மெண்ட் தான். என்னப்பா கோபி? மாமா பெட்டில எடுங்க. யாருப்பா போன்ல? இல்லப்பா, கார்மெண்ட்ஸ்ல ஏதோ பிரச்சனையா. குமாரனை போன் பண்ணி உடனே வாங்குறாரு. ஏப்பா, ட்ரெயினுக்கு போறதா டைம் கரெக்டா இருக்கு. இதுல நான் எப்படி கார்மெண்ட்ஸ்க்கு போய் இதெல்லாம் கிளியர் பண்றது? சரிப்பா, நான் கார்மெண்ட்ஸ் போய் அப்படியே ஸ்டேஷன் போறேன். வரேன்ப்பா, கிளம்புங்க. என்னங்க ஆச்சு? இல்ல விஜய், கார்மெண்ட்ஸ்ல ஏதோ பிரச்சனையா. குமாரனை போன் பண்ணி வர சொல்றாரு. நான் எப்படி போகாம இருக்க முடியும்? போய்தானே ஆனோம். என்னங்க ஒரு 5 நிமிஷம் நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணிடுறேன். இது அப்புறம் பாத்துக்கலாம் விஜய். நான் இப்ப ஊருக்கு போறதே பிரச்சனை இருக்கு. நான் கிளம்புறேன் முதல்ல. என்னங்க ஆசாசியா உங்களுக்காக செஞ்சேன். வேற என்ன விஜய் பண்றது? பிரச்சனை பார்த்து சரி பண்ண தானே வேணும். அப்படி விட்டு போக முடியும்? பார்த்து போப்பா.
என்ன பண்றதுன்னு சொல்லு. நான் இங்க இருந்து நீ சமைச்சதை எடுத்துக்கிட்டு இங்கே சாப்பிட்டுட்டு அப்புறம் போறேன்னு தானே சொன்னேன். கார்மெண்ட்ஸ்ல இருந்து அண்ணன் போன் பண்ண போறதானே முடியலன்னு சொன்னேன். என்ன விஜய் பண்றது? இங்க பாரு, நான் புறப்படும் போது நீ இப்படி கண்ணு கலங்கி மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா நான் எப்படி போறது? வேணாம் விஜய், நான் போல. இல்லங்க, நான் அழமாட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. விஜய், நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உன்னை மீறி நான் எதுவும் செய்ய மாட்டேன். அதே நேரம் நீ என்னையும் புரிஞ்சுக்கணும். அண்ணன் பிரச்சனை போன் பண்ணாக்க நான் எப்படி போகாம இருக்க முடியும்? போயிட்டு ஸ்டேஷனுக்கு போதான் டைம் கரெக்டா இருக்கு. நீ தான் சொல்லணும் விஜய். நீங்க கிளம்புங்க. நீ குடுக்குற தைரியத்துல என்னால போக முடியும், இல்லைன்னா பயந்துட்டே இருப்பேன். என்ன, கிளம்பலாமா? மாமா, இந்தாப்பா. அப்பா, அந்த நோட்ல இருக்கிற வரவெல்லாம் சேர்த்துக்கிட்டீங்களா? அந்த வரவையும் சேர்த்து அதுல கழிக்க வேண்டியதெல்லாம் கழிச்சாச்சுப்பா. கடை மெயின்டெனன்ஸ்க்கு ஒரு அமௌண்ட் போட்டுருங்க. அது போக உனக்கு ஒரு ஆள் சம்பளமும் போக மிச்சம் இருக்கிற லாபம் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவுப்பா? 35,200 ரூபாய் இருக்கு. பரவாயில்லையே. என்ன மாமா, நல்ல லாபமா? கடையை நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆரம்பிச்சு இவ்வளவு சீக்கிரத்துல இவ்வளவு லாபம் வருதுன்னா அது பெரிய விஷயம் இல்லையா? இதே மாதிரி டெவலப் ஆச்சுன்னா நம்ம கஸ்டமரும் கூடுவாங்க, கடையும் பெரிய அளவுல வளரும். சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், இந்த பணத்தை என்ன பண்ண போறப்ப? லீலா பேர்ல டெபாசிட் பண்ணிடுவோம். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாங்க. ஏமா பட்டுன்னு வேண்டான்னு சொல்லிட்ட? மாமா, பெரியவங்க நீங்க இருக்கும்போது ஏங்க அத மாமா பேர்லயே டெபாசிட் பண்ணிடுங்க. அடையாமா நீ வேற. என் பேர்ல இவ்வளவு பணம் எல்லாம் பேங்க்ல போட்டு நான் என்ன பண்ண போறேன்? ரவி சொல்றதுதான் கரெக்ட். ரவி, நீ பேங்க்கு போய் அக்கவுண்ட் ஓபன் பண்ணி லீலா பேர்ல இந்த பணத்தை போட்டுருப்பா. சரிப்பா. பேங்க் அக்கவுண்ட் மட்டும் இல்ல லீலா, இந்த கடைக்கு நீ தான் ஓனர், தெரியுமா? அப்போ நீங்க 2 பேரும் வேலைக்காரங்களா? அப்படிதான் வச்சுக்க. அப்பா, நான் பேங்க்ல போய் அப்ளிகேஷன் வாங்கிட்டு வந்துடுறேன். என்னம்மா அப்படியே நிக்கிற? இல்ல மாமா, எனக்கு எதுவுமே பேச தோணல. மீனாட்சி இறந்தது பெரிய பாதிப்பு தான். அது என் பிள்ளைகிட்ட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திருச்சு. அவ உயிரோட இருக்கிற வரைக்கும் அழுது பார்த்தா, கெஞ்சி பார்த்தா, இவன் திருந்தவே இல்லை. சரி, நம்ம போனாதான் திருந்துவோன்னு நினைச்சா போட்டு இருக்கு. போய் சேர்ந்துட்டான். அப்பா, அப்பளம் பறிச்சு கொடுக்கட்டுமா? வேணாம் வேணாம், கஷ்டப்படுறாரு. ஆமா, அப்ப பிடிச்சு நீ அங்க என்ன பண்ணிட்டு இருக்கிற? அடுப்பு தொடச்சிட்டு இருக்கேன்பா. ஓஹோ, என்னண்ணே இப்பதான் சாப்பிடுறீங்களா? வெளியே போயிருந்தேன், லேட் ஆயிடுச்சு. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டண்ணே. பவானி என்ன குழம்பு வச்சிருக்க? புளி குழம்பு அத்தை. கொஞ்சம் குழம்பு குடுமா. கொஞ்சம் குடுமா போறோம். சரிங்க அத்தை. என்னண்ணே பவானி சமையல்லாம் எப்படி இருக்கு? நல்லா தேறிடுச்சுப்பா. பாவம் பவானி சின்ன பொண்ணு. தானோ மெட்ராஸுக்கு போன உடனே இதுக்கு தான் சிரமம். என்ன பண்றது, சூழ்நிலை அப்படி. சரோ, விஜய், லீலா எல்லாம் நல்லா இருக்காங்களாண்ணே? நல்லா இருக்கிறாங்க. லீலா பாவம், நல்ல மாமியார். அதுக்கு கூட இருந்து நல்லது பொல்லது பார்க்க கொடுத்து வைக்கல. என்ன பண்றது, ஆண்டவன் அப்படி விதிச்சிட்டான்ல. லீலா மாமியார் எவ்வளவு நல்ல மனுஷி. இந்த சரோ மாமியார் இருக்க மோசமான பொம்பளை. லீலா மாமியாருக்கு பதிலா இந்த சரோ மாமியார் போய் சேர்ந்திருக்க கூடாது? எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்ன பேசிட்டு இருக்கிற? இப்படி பேச எங்க கத்துக்கிட்ட? இல்லண்ணே. என்ன இல்ல இல்ல என்ன பேசணும், தர வேணா. அந்த அம்மா உனக்கு என்ன பாவம் பண்ணாங்க? இந்த பாருமா, அவங்களும் உன்ன மாதிரி தாயார், 3 குழந்தைகளுக்கு தாயார். இப்படி பேச அது இல்ல என்ன இல்ல இல்ல. இந்த பாரு, உன்னை தெளிவா சொல்லி போறேன். நல்ல வார்த்தை பேசுறதுன்னா இந்த வீட்டுக்குள்ள வா, இல்லன்னா என்ன வாங்கணுமோ வாங்கிட்டு வெளியே நட. இப்படியே பேச. ஏன் வாயை வச்சு சும்மா இருக்க கூடாதா? அனாவசியமா இப்படி வாயை கொடுத்து வாங்கி கடிக்கணுமா? நான் யதார்த்தமா தான் சொன்னேன். அண்ணனுக்கு சட்டுன்னு கோபம் வந்துருச்சு. அப்பா இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. பாருங்க, பாதி சாப்பாடுல ஏஞ்சி போயிட்டாங்க. நான் என்னத்த கண்டேன்? சரோ படுற கொடுமைய பாக்குறவங்க சொல்றத வச்சுதான் நானும் சொன்னேன்.
சரி சரி, இந்தாங்க குழம்பு, நீங்க கிளம்புங்க. சார், இவர் என்ன கை நீட்டி பேசுறாரு சார். மூச்சுக்கு 300 தடவை பொம்பளைன்னு இலக்காரமா பேசுறாரு. நான் இந்த கம்பெனில தான் வேலை செய்ய வந்தேன். இவர் வீட்டு தோட்டத்துல கூலி வேலை செய்ய வந்தேன். ஏங்க, ஏன் இவ்வளவு சத்தமா பேசுறீங்க? இவர் மேல என்ன தப்பு இருக்குங்கறத அமைதியாவே சொல்லலாம்ல. இந்த ஆளுக்கு ஆரம்பத்துல இருந்து என்ன கண்ட ஆகல சார். அதான் என்ன பழிவாங்க பாக்குறாரு. இவ்வளவு பெரிய கார்மெண்ட்ஸ்ல இத்தனை பேர் வேலை பாக்குறாங்க. இதுல உங்களை மட்டும் பிடிக்கலனா நீங்க என்ன இவருக்கு உறவா இல்ல எதிரியா? சார், குறிப்பா தீபா மேல கோவம் இருக்குன்னு சொல்ல வரல. வேலையில தப்பு இருந்தா கண்டிக்கட்டும். அதுக்காக என்ன வார்த்தை சொல்லி திட்டுறோங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பேசணும்ல. இத பாருங்க, நானும் பொம்பளைதான். போஸ் பேசும்போது நான் அங்கதான் நின்னுக்கிட்டு இருந்தேன். போஸ் பேசினது ஒண்ணும் அப்படி எதுவும் அவமரியாதை எனக்கு தோணல. என்ன நீங்க அந்த ஆளுக்கு சப்போர்ட்டா? அவர் என்ன பொம்பளை கிம்பளன்னு எவ்வளவு இலக்காரமா பேசினாரு கேட்டுட்டு தான் நின்னுட்டு இருந்தீங்க. அதானே பொம்பளை எதுக்கு கேவலமா பேசுனா? அழகா வடிவடை நங்கன்னு பேர் இருக்குல்ல, அதை சொல்லி கூப்பிடலாம்ல. சார், என் பேரு தீபா சார். சாரிம்மா, தீபா தான். அவசரத்துல உணர்ச்சி வசப்பட்டேன். தீபா அழகான பேர் இருக்குல்ல, அதை வச்சு கூப்பிடலாம்ல. அண்ணே சும்மா இருங்கண்ணே. என்னக்கா பண்ணலாம்? இத பாருங்கம்மா, நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி பலவிதமான கம்பெனில வேலை பார்த்தவங்கதான். அந்த கம்பெனில வேலை பார்க்கும்போது எல்லாருக்குமே ஒவ்வொரு அனுபவம் இருந்திருக்கும். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நான் சொல்ல வேண்டியதில்ல. இந்த கம்பெனில லேடிஸுங்களை எப்படி மதிக்கிறாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அது எல்லாத்தையும் விட வர லாபத்துல ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் நம்மளுக்கும் கொடுக்கறேன்னு கோபி சொல்லிருக்காரு. அதையும் நீங்களா கொஞ்சம் மனசுல வச்சுக்கணும். ஏதோ கோவத்துல வேலை சரியா பண்ணாதனால அவசரத்துல 4 வார்த்தை திட்டிருக்கலாம், பேசிருக்கலாம். அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பஞ்சாயத்து கூட்டுறது சரியில்லை. நீங்க சொல்றது சரிதான்க்கா. ஆனா இந்த பிரச்சனை இதோட பேசி தீர்த்திடுங்க. மத்தபடி இந்த கம்பெனியை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. மத்த விஷயமெல்லாம் இப்ப எதுக்கு பேசுறீங்க? அந்தால என்ன பொம்பளை கிம்பளன்னு சொன்னதெல்லாம் தப்பு தானே? அதானே. அண்ணே சும்மா இருக்கீங்களா? என்னண்ணே ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கீங்க? இல்ல இல்ல, என்னை பத்தி எல்லாருக்குமே நல்லா தெரியும். நான் யாரையுமே அவமரியாதை பேசுற ஆள் கிடையாது. நானும் இங்க தொழிலாளி தான். தீபா கிட்ட நியாயமா தான் பேசினேன். ஆனா அவங்க மனசு வருத்தப்படுத்தணும்னு நான் பேசல. அவங்க வருத்தப்படுறத நினைச்சு நானும் வருத்தப்படுறேன். அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம், கொஞ்சம் சும்மா இருங்க. ஏங்க, இவர் உங்களை பார்த்து பொம்பளைன்னு சொன்னாருங்க ஒரே ஒரு காரணத்துக்காக எல்லாரும் முன்னாடி இவரை நிப்பாட்டி வச்சு கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இவங்க எல்லாரும் உங்களுக்கு சப்போர்ட். இதே இது இவங்க எல்லாருக்கு முன்னாடி நீங்க இவர அந்த ஆளு இந்த ஆளு சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க யாரும் இதை கேட்கல. இவர் உங்களை பொம்பளைன்னு சொன்னதுக்கு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னா இவரை நீங்க அந்த ஆளு இந்த ஆளு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க இவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்ல. நீ சொல்றது சரிதான் கோபி. ஆனா இப்போ யாரும் யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம். இனிமே வேலையில தப்பு வராம நடந்துகிட்டா சரி. என்னமா நான் சொல்றது? நீங்க சொல்றதுதான்க்கா சரி. இங்க பாருங்க, நம்ம எல்லாரும் ஒரு பெரிய லெவலை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதை அடையறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் தேவைதானா? உங்க எல்லார்கிட்டையும் சொல்லிக்கிறது ஒண்ணே ஒண்ணுதான். சின்ன சின்ன பிரச்சனை தூக்கி தூர போடுங்க. வாழ்க்கையில முன்னேறதுக்கான முயற்சி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஈடுபடுவோம். ஒன்னா முன்னேறுவோம். அதுக்கான வேலையில மட்டும் பார்ப்போம். சாரி சார், இனிமே இப்படி நடக்காம பாத்துக்கிறோம். இங்க பாருங்க, இதே கடைசி தடவையா வச்சுக்கோங்க. இனிமே இவர் சொன்னாரு, அவரு சொன்னாரு, இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாருன்னு இந்த மாதிரி பிரச்சனை எடுத்துட்டு வராதீங்க. அவங்கவுங்க வேலையை மட்டும் பார்ப்போம். இப்ப என்னாச்சு? இது ஒரு பிரச்சனைன்னு ஊருக்கு போறவன என்னை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இங்க நிப்பாட்டி வச்சு எல்லார் வேலையும் கெடுத்து என் வேலையும் கெடுத்து ஊருக்கு கிளம்புறப்ப என் பொண்டாட்டி சமைச்சது கூட சாப்பிட முடியாம வந்து நிக்கிறேங்க. வேண்டாங்க, எல்லாரும் ஒன்னா வேலையை பார்ப்போம். பாருங்க, நிப்பாட்டி வச்சு எல்லார் வேலையும் கெடுத்து என் வேலையும் கெடுத்து ஊருக்கு கிளம்புறப்ப என் பொண்டாட்டி சமைச்சது கூட சாப்பிட முடியாம வந்து நிக்கிறேங்க. வேண்டாங்க, எல்லாரும் ஒன்னா வேலையை பார்ப்போம். பாருங்க,
டைம் ஆச்சு, கிளம்பட்டுமா? சரி வா, நான் உன்னை விட்டு வந்துடுறேன். வேணாம் வேணாம், நீங்க எங்கேயும் வர வேணாம், நல்லா ரெஸ்ட் எடுங்க. சரி போலாமா அக்கா? என்ன எல்லாம் உம்முன்னு ஒரு ஓரமா உட்காந்துருக்கீங்க? நல்லா பக்கனையா பேசுற, ஒரு துரும்ப எடுத்து இப்படி கிள்ளி கூட போட்டுறாத. சரி செல்வம், ஏதா பணம் கிடைச்சதாடா? இதோ ஊரெல்லாம் தேடி அலைஞ்சு கஷ்டப்பட்டு ஒரே ஒரு பார்ட்டி கிட்ட தான் வாங்க முடிஞ்சது. அதுவும் பாதி பணம் 1 லட்சம் ரூபா தான் கிடைச்சது, மீதி கிடைக்கல. டேய், மீதி பணத்துக்கு என்னடா பண்றது? எனக்கு தெரியலண்ணே. நானும் எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பார்த்தாச்சு. இவர் ஒருத்தர்கிட்ட தான் இருக்கு, அதுவும் இவ்வளவு பணம் தான் இருக்குன்னு அவரே எடுத்து காமிக்கிறாரு. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம வழக்கமா வாங்குற அத்தனை பேர்கிட்டயும் இந்த லாரி விஷயத்துல கடன் வாங்கி லாக் ஆயிருக்கும். யாருக்கிட்ட தான் நான் போய் கேட்பேன்? சரி, மாப்பிள்ளை வந்து கேட்டா என்ன பண்றது? எல்லாம் நம்ம நேரம். வீட்டுக்கு வந்த மருமகனை பார்த்து ஏதோ ஈட்டிக்காரனை பார்த்து பயப்படுற மாதிரி பயப்பட வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? வனாந்தரத்துல சிக்கி திசை தெரியாம அலையற மாதிரி இருக்கு. நான் என்ன தப்பு பண்ண சரோ? எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த குடும்பத்துக்காக தான் நான் உழைச்சிட்டு இருக்கேன். ஒன்னு 2 தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா நம்ம குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு இருக்கேன். என்னங்க என்னென்னமோ நினைச்சு இப்படி குழம்புறீங்க? சரோ, 4 அடி ஏறினா 10 அடி வழுக்குது. ஏற்கனவே லாரிக்காரனுக்கு கடன், இப்போ செல்வம் வேற ஏதோ பணம் புரட்டிட்டு வந்திருக்கான். இன்னும் கொஞ்சம் பணம் புரட்டினாதான் மாப்பிளோட கடன் அடையும். இப்படி மேல மேல கடன் வாங்கிட்டு இருந்தா எப்படி சார் அடைக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு வழி பிறக்குங்க. இப்ப செல்வம் வாங்கிட்டு வந்திருக்கிற பணத்தை வாங்கிட்டு மாப்பிள்ள சமாதானம் ஆயிட்டாருன்னா பரவாயில்ல. இல்ல முழு பணத்தையும் இப்பவே கொடுன்னு சொன்னாருன்னா எங்க போறது? யார்கிட்ட கையேந்து நிக்கிறது? சரோ, சின்ன வயசுல நான் சோத்துக்கு கஷ்டப்படும் போது கூட மனசுல ஒரு தைரியம் இருந்தது, ஒரு நம்பிக்கை, ஒரு வெறி எல்லாம் இருந்தது. அப்பெல்லாம் இவ்வளவு தூரம் நான் எதுக்கும் கவலைப்பட்டதே இல்லை சரோ. ஆனா இப்போ முத தடவையா ஏன்டா வாழறோம்னு இருக்கு. என்னங்க நீங்க சின்ன குழந்தை மாதிரி கலங்கிக்கிட்டு? நீங்களே சொல்லிருக்கீங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதை தெம்பா தாண்டி வந்திருக்கேன்னு. அப்போ இந்த பிரச்சனையை உங்களால சமாளிக்க முடியாதா? இந்த அளவுக்கு மனசுல சோர்வு எழுந்ததே கிடையாது சரோ. அதாங்க இப்ப பிரச்சனையே. உங்களுக்கு வந்திருக்கிற கஷ்டமோ நெருக்கடியோ இப்ப பிரச்சனையே இல்ல, உங்க மனசுல இருக்கிற சோர்வு தான். அதை எப்படி விரட்டுறதுன்னு மட்டும் பாருங்க. நீ சுலபமா சொல்லிட்ட, ஆனா எப்படி விரட்டுறது? என்னங்க, ஆரம்ப காலத்துல நீங்க மேல வரணும்னு ஒரு ஆவேசத்துல இருந்திருப்பீங்க. இப்பவும் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு பிடிப்பு இருந்தா நீங்க எப்படியாவது நினைச்ச மாதிரி முன்னுக்கு வருவீங்க. உங்களுக்கு எந்த கஷ்டமும் பெருசா தோணவே தோணாது. அந்த மாதிரி என்ன இருக்கு? என்னங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க. ராஜி, வேண்டாம். விஜய், எனக்கு ஒரு டவுட். என்ன? நான் உன் சமையல சாப்பிட்டு பார்த்திருக்கேன். என்னோட பல்லாண்டு அடுப்படி அனுபவத்தை வச்சு ஆராய்ச்சி சீர்தூக்கி பார்க்கும்போது அப்படி ஒன்றும் ஓஹரம் கிடையாது, சுமார் தான், ஜஸ்ட் பாஸ் மார்க். ஆனா இந்த ஸ்வீட் ஐட்டங்களை சூப்பரா அசத்தி இருக்கே, வெரி குட். எப்படி உன்னால இதெல்லாம் முடிஞ்சது? மாப்பிள்ள, அது என்னன்னு எனக்கு தெரியும் மாப்பிள்ள. உனக்கு தெரியுமா? ஏண்டா மாப்பிள்ள, எனக்கே சரியா தெரியாத விஷயங்கள் உனக்கு எப்படி தெரியும்? மாப்பிள்ள, எல்லாமே ஒரு யூகம் தான் மாப்பிள்ள. யூகிச்சு பார்த்தா எல்லாமே கரெக்டா தான் மாப்பிள்ள இருக்கும். சொல்லி தொலை. இந்த பலகாரம் எல்லாமே சூரத்துக்கு போன கோபிக்கு கொடுத்து விட விஜி செஞ்சது. என்ன விஜி, நான் சொல்றது கரெக்ட் தானே? விஜி சிரிக்கிறத பார்த்தா நான் சொல்றது கரெக்ட் மாதிரி தெரியுது. ஓ, அப்படின்னா ராஜி செல்லம், என் சமையலே இவ்வளவு சிறப்பா இருக்கு தெரியுமா? உனக்காக முழு மனசோட பிரிய வச்சு அன்போடு பண்றதுனால தான் உப்மா கிண்ணா கூட அது உலக தரத்துக்கு இருக்கு.
ஐயோ, எல்லாரும் முன்னாடி இப்படி வழிஞ்சுக்கிட்டேன். வாயை முடிக்கிட்டு எழுந்திருச்சு வாங்க. பேசாம உங்க அண்ணன் ஒரு ஹோட்டல் கடையை வச்சிருந்துருக்கலாம். இப்போ ஒண்ணும் கெட்டு போல சகல. நீயும் அவனும் சேர்ந்து வெற்றிகரமா பட்டாசு கடை ஆரம்பிச்ச மாதிரி ஒரு மெஸ் ஒண்ணு ஆரம்பிச்சிருங்க. அவன் சமயக்கார, நீ சப்ளையரு. எப்படி இருக்கும்? ஏண்டா கோபிக்காக தயார் பண்ணி வச்சிருந்த தயிர் சாத்த முழு கட்டு கட்டின மூதேவி, நீ என்ன பத்தி பேச என்னடா தகுதி இருக்கு? ஆமா, இவரு வெளியில போய் 5 வெட்டி முடிச்சுட்டு வர மாதிரி தான். சும்மாரியாயே, சும்மா லொடலொடன்னு ஆயில் இல்லாத இன்ஜின் மாதிரி பேசாமரியா? ஏங்க நீங்க வேற டைம் ஆயி போச்சு, விட்டுட்டு எந்திரிச்சு வாங்க. நாங்க ஆபீஸ்ல வெட்டி முடிச்சிட்டு தான் வீட்டுக்கு வரோம். வீட்டுக்குள்ள உட்காந்துட்டு வெட்டி நாயம் பேசிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் என்னைக்கு தான் நல்ல புத்தி வர போதோ. இதுக்கு தினமும் ஜாமீன் போடுறேன், இந்த ஆளுக்கு நல்ல புத்தியை கொடுன்ட்டு. என்ன மாமா பேச்சே காணோம், அமைதியா இருக்கீங்க? இல்ல 3 பேரும் ஃபுல் ஸ்பீட்ல இருக்காங்க. இதுல வேற நம்ம வாய விட்டு எதுக்கு வாங்கி கேட்டீங்கன்னா அதனாலதான் பேசாம இருந்துட்டேன். என்ன விஜி, ஏன் உம்மனு இருக்க? ஒண்ணு இல்ல மாமா. ஓஹோ, அப்படியா? உன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு, என்ன விஷயம் சொல்லு. அது வந்துக்கா, ரொம்ப ஆசையா அவர் ட்ரெயின்ல போறப்ப சாப்பிடறதுக்காக தயிர் சாதம், புளியோதரை, பலகாரம் எல்லாம் செஞ்சு வச்சேன். கடைசியில அவர் எதுவுமே சாப்பிட முடியாம போயிடுச்சு. அது மட்டும் இல்ல, வேற என்ன? அவருக்கும் எனக்கும் நடுவுல இருந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு நாங்க எல்லாரும் போல வாழ ஆரம்பிச்ச பிறகு இப்பதான் முதல் முறையா அவர் என்னை விட்டுட்டு இத்தனை நாள் தனியா போறாரு. ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. எப்பவும் ஏதாவது பேசிக்கிட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இப்போ வெறிச்சோடி கிடக்கு. சொல்லுடி சொல்லு, இப்ப புரியுதா? பிரியமான புருஷனை விட்டு பிரியறது எவ்வளவு சங்கடமான விஷயம்னு. நான் மாமாவை பத்தி பேசும்போது, மாமாவை ஊருக்கு வரணும்னு சொல்லும் போது, அவருக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல நான் கூடவே இருக்கணும்னு சொல்லும் போது, நீங்க யாராவது அது சரின்னு ஒத்துக்கிட்டீங்களா? பாவம் தானு யாராவது நினைச்சீங்களா? ஆமாக்கா. அதுக்கு தாண்டி சொல்றது, எந்த விஷயம்னாலும் அதோட உள்ள அர்த்தத்தை புரிஞ்சு பேசணும்னு. புரியுதா? புரியுதுக்கா. நீ வேற எதையாவது சொல்லி என்ன சங்கடப்படுத்தாத. மாமா வராரு, போய் படு. படுக்கலாம்டா சொல்ல, படுத்துக்கலாம்டா சொல்ல. சரி 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 சரி. எதுக்கு கையில சொம்பு? நைட்டு குடிக்கிறது தண்ணி. நைட்டு போய் சட்டி பானை எல்லாம் விட்ட வேணாம் பாரு. அடடே பார், பாப்பாக்கு பாய் விரிச்சு சமைச்சியா, தூங்க வேண்டியதுதான். சரி சரி, அழாதரா சொல்ல. அந்த பாய் தான் விரிச்சுட்டே இல்லம்மா. சரி 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 சரி, அழாதரா அழாதரா அழாத. ஓ சோ. சரிம்மா சரிம்மா சரிம்மா, அழாத. வந்தா குழந்தைக்கு பால் வச்சிருக்கேன், வேற ஏதாவது வேணும்னு எனக்கு கூப்பிடுறேன். சரி சரி சரிம்மா, தூக்கம் தானடி, தூங்கலாண்டி தூங்கலாண்டி சொல்ல. அம்மா பாய் வச்சுச்சுல. அப்பாடி செல்லம், அப்பா கூட படுத்துக்கிறியா, அம்மா கூட படுத்துக்கிறியா? அப்பா கூட படுத்துக்கிறியா? சரிடா சரிடா சரிடா. ஏய், என்னடி அங்கேயே பார்த்துட்டு இருக்கவ? எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? கை கால்லாம் பாருங்க, கொசு எப்படி புடுங்கி இருக்குன்னு. நேத்தெல்லாம் ராத்திரி நான் சரியாவே தூங்கல. ஏண்டி மெட்ராஸுக்கு வந்து கொசுவை குறப்பட்டுக்கிட்டா என்னடி அர்த்தம்? இவர் ஒரு விவசாய கெட்ட மனுஷன். ஒருத்தி கொஞ்சம் சங்கடமா புலம்புனா கூட அதுக்கு கூட என்னத்தையாவது ஏடாகுடமா உளறி குட்டிக்கிட்டு. உள்ளதான் ஃபேன் இருக்குல்ல, அங்க கொசு வராதுல்ல. ஒண்ணு பண்ணலாமே, புள்ளைய தூக்கிட்டு உள்ள போய் படு. விஜய் தனியா தானே படுத்திருக்கு. தனியா தான் படுத்திருக்கா. பாக்கா நீயும் புள்ளையும் உள்ள வந்து படுங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லாமல. ஆமாடி, உன்னை பாக்குறதுல வச்சு அழைப்பா. நீ என்ன வேத்தாளா? உள்ள போய் படுக்க வேண்டியதானே? ஏன் அவ கூப்பிட கூடாதா? ஏண்டி நீங்க அலவர குளத்துல இருக்கீங்களா? அக்கா தங்கச்சி கூப்பிட்டு பக்கத்துல படுக்க வச்சுக்கிட்டியா? ஏண்டி அக்கா தங்கச்சிக்குள்ள என்ன பிரிவினை பாத்துக்கிட்டு இருக்க? சும்மா இருங்க. அவ இப்ப என்ன பண்ணா? பாய் தலைகாணி எல்லாம் கொடுத்துட்டு குழந்தைக்கு பால் கொண்டு வந்து கொடுத்தா. அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா நான் உள்ள போய் படுத்துருவேங்கிற எண்ணத்துல தானே. உனக்கு மூளை கரைஞ்சு போச்சுன்னு நினைக்கிறேன். எங்கேயோ போய் நல்லா வெயில நின்று இருக்க, அதான் புத்தி நேரா இல்லாம கோணம் போயிட்டு இருக்கு. உடனே என்னடி பண்றது? நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம். எங்க புத்தி யோசனை எல்லாம் நேரா தான் இருக்கு. எனக்கு புரியறது கூட உங்களுக்கு புரியலனா பேசாம தூங்குங்க. சும்மா சும்மா எரிச்சல கிளப்பி விட்டுட்டு பாடி. இவ ஒருத்தி சும்மா நை 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 நைனுட்டு வா வந்து வாச்சிருக்க. ஓ ஓ ஓ சரி சரி
ஏண்டி எப்ப பார்த்தாலும் இப்படி கண்ணை கசக்கிட்டே இருக்கிற? மேலுக்கு ஏதாவது முடியாம போயிட போகுது. வயிற்று பிள்ளைக்காரி இந்த மாதிரி அழுதுகிட்டே இருக்க கூடாது. என்ன என்னம்மா பண்ண சொல்ற? எல்லாம் என் தலை எழுத்து. நான் அழணும்ன்றதா விதி. விதியும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. வெக்க கேடு. எல்லாத்தையும் நாம பண்ணி தொலைச்சதுதான். உன் புருஷன் அனுப்புன காசை ஒண்ணும் பண்ணாம பேங்க்ல போட்டு வச்சிருந்தா இப்ப எந்த பிரச்சனையும் இருந்திருக்காது. அப்போ நான் தான் தப்பு பண்ணன்றியா? நாம 2 பேரும் சேர்ந்து தானடி கூறுகட்டத்தனமா இந்த காரியத்தை பண்ணோம். அதுதான்மா, அதுதான் நானும் சொல்றேன். அந்த பணத்தை கொண்டு போய் ஒழுங்கா பேங்க்ல போட்டு வைக்காம அந்த பழனி கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்ல, அததான் தலையெழுத்துன்னு சொல்றேன். சரி, நம்மள விடுறி. உன் புருஷன் இருக்காரே, அந்த மாதிரி ஒரு பொசக்கேட்ட ஆளை நான் பார்த்ததே கிடையாதுடி. சரி, இவ்வளவு நாள் கழிச்சு வந்த ஆளு நம்ம நிலைமைய தெரிஞ்சதும் சரி பணத்தை கொஞ்சம் சீக்கிரமே கொடுங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூடவே அனுசரிச்சு இருக்க கூடாதா? வந்ததும் முறுக்கிக்கிட்டு என்ன சண்டை வேண்டியிருக்கு? லீலா உட்கார். வாங்க. பரவாயில்ல, உட்காருமா. டாக்டர் என்னப்பா சொன்னாரு? எந்த பிரச்சனையும் இல்லையாப்பா. பேபி நல்லா ஹெல்த்தா ஃபார்ம் ஆயிருக்கான். ரொம்ப நல்லா இருக்கான். கவலைப்பட வேண்டாம்னு டாக்டர் சொன்னாங்க. அந்த கடவுளும் மீனாட்சியும் தான் துணையா இருக்கணும். டெய்லியும் காலையில கொஞ்சம் நடக்க சொல்லியிருக்காங்க. நீ என்ன பண்ற? காலையில எந்திரிச்ச உடனே இந்த பொண்ணைய கூட்டிட்டு அப்படியே பொடி நடியா நடந்து போயிட்டு வாய. சரிப்பா. அப்புறம் இன்னொரு விஷயம், லீலாவோட டெலிவரி இங்கேயே வச்சு பார்க்கலாம் நான் நினைக்கிறேன். நம்ம வீட்லயா? ஆமாப்பா. என்னப்பா அர்த்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? முத பிரசவம் பிறந்த வீட்டுல தானே நடக்கணும். இது என்ன சட்டமா? சட்டம் இல்லப்பா, ஆனா பழக்கமாச்சே. பழக்கம் அது இதெல்லாம் பேச வேணாம்ப்பா. அவங்க வசதி பொறுத்து தான் எதுவுமே செய்ய முடியும். சென்னையில எல்லா வசதியும் இருக்கு. இந்த வசதி எல்லாம் இப்போ வந்தது. ஆனா பழக்கங்கிறது காலங்காலமா இருந்துகிட்டு வர்றது. முதல்ல சம்பந்தி இதுக்கு ஒத்துக்கு வரா? அவரும் தான் வீட்டுல வச்சுதானே பிரசவம் பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு. அது மட்டும் இல்லாம இந்த சரவ தனத்துக்குலாம் அலுவலகத்துல வச்சுதானே பிரசவம் பார்த்தாங்க. அவங்கள விடுங்கப்பா. இப்பயே அவங்க பிரச்சனை இழுத்துட்டு இருக்கீங்க. எனக்கு லீலா நம்ம கூட இருக்கணும். அவரோட பிரசவத்தை நம்ம கண்ணுங்கருத்துமா பாத்துக்கணும். சரி, அதே மாதிரி சம்பந்திக்கும் தான் வீட்டுல வச்சு நல்ல ஆஸ்பத்திரியில பிரசவம் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா? அது மட்டும் இல்லாம சம்பிரதாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. என்னப்பா திரும்ப திரும்ப அதை பத்தியே சொல்லிட்டு இருக்கீங்க? நான் என் மனசுல இருக்கிறத தெளிவா சொல்லிட்டேன். லீலாவோட பிரசவத்துக்கு நான் கூட இருக்கணும், அவ்வளவுதான். நீங்க மாமாட்ட என்ன பேசி சமாளிப்பீங்களோன்னு எனக்கு தெரியாது. என்னது என்ன மாட்டி விடுற? அவ்வளவுதான் சொல்லிட்டேன். நீங்க என்ன சொல்லுவீங்களோ ஏது பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. லீலா இங்க இருக்கணும். மாமா கிட்ட சொல்லி சம்மதம் வாங்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஏய், ஹலோ, நான் சந்தோஷ் பேசுறேன். கொஞ்சம் நிம்மியை கூப்பிட முடியுமா? சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நிம்மியை கூப்பிடுங்க ப்ளீஸ். நிர்மலா, நிர்மலா. இதோ வரேன். நிர்மலா, சந்தோஷ் போன். ஹலோ, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஏய், அழுதுறாத. நானே டென்ஷன்ல இருக்கேன், அப்புறம் போனை வச்சிருவேன். ஐயோ, வேண்டாம் வேண்டாம், போனை வச்சிடாதீங்க. உங்ககிட்ட இருந்து எந்த தகவலுமே வரலன்ற வருத்தத்துல இருக்கேன். இத பாரு, நானே 2 மடங்கு எரிச்சல்ல இருக்கேன். அதெல்லாம் உங்க அண்ணன் மாணிக்க ஆனா உன கழுத்து பிடிச்சி வெளியே தள்ள வேண்டாம் இடியட். நீங்க பண்ணின பிரச்சனையினால நான் தாங்க 2 நாய்களுக்கும் போட்ட எலும்பு துண்டு மாதிரி ஆயிட்டேன். மனசு ரண வேதனை பட்டு கிடக்கு. பெண்ணு என்ன நாய்ங்கிறியா நீ? ஐயோ, ஒரு உதாரணத்துக்கு தாங்க சொன்னேன். இத பாரு, நீ அழுது புரண்டாலும் சரி, அத பத்தி எனக்கு கவலை இல்ல. முதல்ல பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. அப்புறம் இன்னொரு மேட்ரு ஒன்று சொல்ல வந்தேன். என்ன? நாம இப்ப தனி கொடுத்தானே போக போறோம். நான் அதுக்கு ஒரு வீடும் பார்த்துட்டேன். அந்த வீட்டுக்கு முன்னாடி தான் பேசுறேன். நீ இப்ப பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டேன்னு வைய, நம்ம சீக்கிரமா தனி கொடுத்தானே போயிடலாம். வேணாங்க, எதுக்கு அதெல்லாம்? நாம இங்கே இருந்தெல்லாம். என்ன மடையன்னு நினைச்சியா? அந்த படிக்காத தற்கொலை உங்க அண்ணன் என்ன திரும்ப திரும்ப அவமானப்படுத்துவான். அதை பொறுத்துட்டு அங்க இருக்குன்னு சொல்றியா? தயவு செஞ்சு கொஞ்சம் பெரிய மனசு பண்ணுங்க. அதெல்லாம் ஒரு மனசும் பண்ண முடியாது. பணத்துக்கு ஏற்பாடு பண்ணியாச்சா இல்லையா? அது வந்து பாதி பணம் ரெடி ஆயிடுச்சுங்க. போரும் இல்ல. இந்த பாதி பணம் மீதி பணம் இந்த பேச்சே வரக்கூடாது. ஓகே, ஃபுல் அமௌண்ட்டை செட்டில் பண்ணுங்க, இல்லைன்னா வேற வெளில போய் பணத்தை நான் வாங்கிக்குவேன். ஓகே, சொன்னது
சொன்னது ஞாபகம் இருக்கு. வச்சிடுறேன். சிதம்பரம் யாரு? வணக்கம். வணக்கம். வாங்க பொண்ணுசாமி, வாங்க உள்ள வந்து பேசுவோம். பரவாயில்ல, இங்கே உட்காரலாம். சரி, இங்கே உட்காரு. பவானி, இப்பயே சொல்லிடுறேன், தயவுசெய்து எனக்கு மோரு காஃபி எதுவும் வேண்டாம். நான் கொஞ்சம் அவசரமா போகணும். எப்பவுமே அவசரமா தான் வரீங்க. அவசரமா எங்க போறீங்க? திருச்சி வர போகணும். திருச்சியில என்ன வேலை? ஒண்ணும் இல்ல, நம்ம பங்காளிங்க சொத்து விவரமா ஒரு காவா ஒரு சில பேச்சுவார்த்தை நடக்குது. நானும் கூட இருக்க வேண்டிய சூழ்நிலை. புரியுது புரியுது. பங்காளி பேச்சுவார்த்தை போய் தான். எப்ப வரீங்க? 2-3 நாள் ஆகலாம். இனி அங்க என்ன சூழ்நிலை அதை பொறுத்து இன்னும் ஏறத்தாழ 2 நாள் ஆனாலும் ஆகலாம். பங்காளிங்க பேச்சுவார்த்தை இழுபட வாய்ப்பு இருக்குது. ஆமா. அப்புறம் சிதம்பரம், அந்த ஆறுமுகம் இல்ல உங்க பிளாட்டை விலைக்கு கேட்டாரு. ஆமா, அதுக்கு என்ன? அவரு என்கிட்ட சிபாரிசுக்கு வந்தாரு. சிதம்பரத்துக்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னு சொன்னாரு. ஏங்க, அவருக்கு வேற நிலைமை கிடைக்கல. அவரு ரொம்ப ஆர்வத்துல இருக்காரு சிதம்பரம். என்ன காரணம்? அது என்னவோ அந்த ஆளு வாஸ்து கிசுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அது என்ன ராசி பார்த்தாரோ அந்த இடம் தனக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. கூடுதலா விலை இருந்தாலும் தனக்கு பரவாயில்ல நினைக்கிறாரு போல. ரொம்பவும் பண வசதி படிச்சவரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதுவும் வாஸ்து கிஸ்து நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க. அவங்களுக்கு தான் பணம் லட்சியமே இல்லையே. கட்டினவங்க கிட்ட கூட இடிச்சு மறுக்க கட்டுவாங்க. அதான் சிதம்பரம், யோசனை பண்ணி பாக்குறீங்களா? நல்ல விலை கொடுப்பாங்க. தள்ளி விட்டு போட்டு நீங்க வேற ஒரு மனை வாங்கி போடுங்க. வேணாமுங்க. என்னது ஒரு வாரத்துல வேணாங்கிறீங்க? ஆமாங்க, இது பாருங்க, இத்தனை வருஷமா எத்தனை நிலத்தை வித்து கொடுத்துருக்கேன், வாங்கி கொடுத்துருக்கேன். எந்த நிலத்தையும் நாம வாங்கிக்கலாம்னு இது வரைக்கும் தோணுனதே இல்ல. ஏதோ அபூர்வமா தோணி இருக்குது. அது அப்படியே இருந்துட்டு போட்டோம். பணத்துக்கான அதை மாத்திக்குவானே. என்னது அந்த இடத்து மேல அநியாயத்துக்கு இத்தனை பேர் சென்டிமெண்ட் பாக்குறீங்க? சென்டிமெண்ட்லாம் ஒண்ணும் இல்லைங்க. ஏதோ அந்த இடம் நமக்கு ராசின்னு தோணி போச்சு, இருக்கட்டும்னு நினைக்கிறேன். என்ன சரிதானுங்களா? இனி நான் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? உங்க முடிவு தான் முக்கியம். எனக்கு இதுல ஒண்ணும் இல்லைங்க. இப்போ அது உங்க சொத்து. இதுல நீங்க பார்த்து என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அது நல்ல முடிவு. சரி, அப்ப வரட்டுங்களா? சரிங்க, போயிட்டு வாங்க. பாருங்க. என்னந்தனோ தண்ணி அரைக்கிறியா? சாப்பிட்டியா? குழந்தை இங்க தூங்குதா? ஆமா. தனோ, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருந்தேன். என்ன? பாவம், நீ சின்ன பிள்ளைய வச்சுட்டு சிரமப்படுற. ராத்திரில வெளியில வேற கொசு புடுங்கும். எப்படிதான் நிம்மதியா படுத்து தூங்குறியோ? நான் வேணா கொசு மருந்து தரட்டா? அதெல்லாம் வேண்டாம், என் குழந்தைக்கு ஒத்துக்குமோ என்னமோ. இங்க பாரு தனோ, விஜய் ரூம்ல ஃபேன் வசதி எல்லாம் இருக்கு. நீ பேசாம அங்கேயே போய் படுத்துக்கலாமே. நீ சங்கடப்பட்டா கூட விஜய் இல்ல உன்னை கூப்பிடணும். கூட பிறந்தவங்களுக்கு நடுவுல என்ன ஃபார்மாலிட்டி? என்ன ஏதாவது சொல்வேன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தா எதுவுமே பேச மாட்டேங்கிற. நான் என்னத்த சொல்றது? கிராமத்துல நல்லா காத்தடிக்கும், சுகமா படுத்து தூங்கினவனி இங்க வந்து வெக்கையிலயும் கொசுக்கடியிலயும் சிரமப்பட வேண்டியதா போச்சு. எல்லாம் நேரங்காலம்தான். ஒண்ணு கேட்டுக்கோ தானா, நாம இருக்கிற இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போனாலே மரியாதை ஒரு மாத்து கம்மி தான், தெரிஞ்சுக்கோ. சரி, நான் வரேன், வேலை இருக்க. என்ன விஜய், தண்ணி அரைக்கணுமா? நீ அரைச்சுக்கோ. விஜய், தனத்தை நீ உள்ள கூப்பிட்டு படுக்க வச்சுக்கிட்டா என்ன? என்ன சொல்றீங்க? பாவம் தானோ, குழந்தை வச்சுட்டு எவ்வளவு கஷ்டப்படுறா. வெளியில கொசு போட்டு புடுங்கி எடுக்குது. பச்சை குழந்தை தாங்குமா அது? தானோ ஒன்ன நம்பிதான் வந்திருக்கா. நீதான் அவங்க சௌரியத்தெல்லாம் கவனிச்சுக்கணும். யார் இல்லைன்னு சொன்னா? நீங்க பேசுறதா எனக்கு புதுசா இருக்கு. தனாக்கா இத பத்தி என்கிட்ட எதுவுமே. அவ எப்படி சொல்லுவா? நீதான் இதெல்லாம் கவனிச்சுக்கணும். மனசுக்குள்ள வருத்தத்தை வச்சிட்டு இருக்கா போல இருக்கு. அவ வருத்தப்பட்டாலும் அது நியாயம் தானே. எனக்கே மனசு கஷ்டமா இருக்கு. நீ என்ன சொல்ற? என்னத்த சொல்றது? நான் அந்த மாதிரி நினைக்கவே இல்ல. எனக்கு இத பத்தி எந்த ஐடியாவும் தோணல. அவ்வளவுதான். சரி, அப்படியே இருந்தாலும் அது என்கிட்ட சொல்ல வேண்டியதானே. அதுக்கு நான் என்ன சொல்ல போறேன்? இதை எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? என்ன வச்சு இப்படி பேசுற? வேற எப்படி பேசுறது? அவகிட்ட பாரபட்சம் காட்டுற மாதிரி நாம நடந்துக்கலாமா? அவ வேதனை தாங்காம நல்லதோ கெட்டதோ 4 வார்த்தை சொல்லதான் செய்வா. அத போய் நாம பெருசா எடுத்துக்கிறது.
தனத்துக்கு மனசுல எதையும் ஒளிச்சு வச்சுக்க தெரியாது. ஆனா அவ பேசுறதுலயும் நியாயம் இருக்கு. உன்னை விட தனத்துக்கிட்ட நான் கொஞ்ச நாள் தான் பழகிருக்கேன். இருந்தாலும் தனத்தை பத்தி எனக்கு முழுசா தெரியும். ஐயோ, அடுப்புல ஏதோ கருகுது. நீ ஏற, நான் வரேன். சாப்பாடு போடு. மணி என்ன ஆகுது தெரியுங்களா? இப்போதுக்கு மணி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? பசிக்குது, சோத்த போடு. மணி 3 ஆச்சு. முடியாம கிடந்து செத்து பொழைச்சு எழுந்திரிச்ச உடம்பு இப்படி கண்ட நேரத்துக்கு சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? மறுபடியும் உடம்புக்கு ஏதாவது வந்துச்சுன்னா என்ன பண்றதுங்கிற நினைப்பு கொஞ்சமாச்சும் இருக்கா உங்களுக்கு? என்னடி பண்றது? ஒரு ஆளை பாப்பா போனேன், கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. உடம்பு மேலதான் அக்கறை இல்ல. சரி, வீட்டுல பொண்டாட்டின்னு ஒருத்தி இருக்காளேன்னு அந்த நினைப்பாவது இருக்கா உங்களுக்கு? அதுவும் கிடையாது. உங்களை என்னதான் பண்றதோ? இப்படியா லேட்டா சாப்பிடுறது? மணி 3 ஆச்சு தெரியுமா? லேட்டா சாப்பிடுறீங்க சொல்லிட்டே இருக்கே தவிர வந்து எவ்வளவு நேரம் தெரியுமா? பேசிட்டே இருக்க, சோத்த போட மாட்டேங்கிற. உப்பு இல்லாத சாப்பாடு சாப்பிடுறதுக்கு உங்ககிட்ட உட்காந்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வழக்கமான சாப்பாடு தானே, உப்பு போட்டிருக்க மாட்டியா? ஏடி, உடம்பு தான் தேவையாச்சு, உப்பு போட வேண்டியதானடி? சரிதான். வைத்தியரும் படிச்சு சொன்னாரு, நானும் கத்தி கத்தி சொல்லிட்டு இருக்கேன். ஒரு மனுஷன் எதையுமே கேட்க மாட்டேன்னு அனுப்பிச்சா என்ன அர்த்தம்? ஹலோ, ஆமா கோபி வீடுதான். போஸா சாப்பிட்டுட்டு இருக்கா? அப்படி இதோ கூப்பிடுறேன். போஸ், உனக்கு தான் போன். இருங்க. ஹலோ, அண்ணே, நான் தர பேசுறேன். அந்த கேகே ஏஜென்சிக்கு தைக்க வேண்டிய துணிகளோட பார்சல் நம்பர் 3. ஆமா, அதை எங்க வச்சிருக்கீங்க? அதுவா, இந்த மாடிப்படி கடியில மூட்டையெல்லாம் அடிக்க வச்சிருக்கோம்ல, அதுக்குள்ளதான் இருக்கு. பச்சை கலர் மேல எழுதி இருக்கு பாருங்க, நம்பர் 177. ஓகேண்ணே. என்னமோ பழமொழி சொல்ற மாதிரி இருக்கு. கீரை கொஞ்சம் எடுத்து வை. இதுக்குதான் நான் தலையா அடிச்சுக்கிட்டேன். ஊர்லயே இருந்து உடம்ப நல்லா தேத்திக்குங்க, அதுக்கப்புறமா இங்க வரலான்னு. இப்ப பாருங்க, சரியா சாப்பிட கூட முடியல. கொஞ்சம் பேசாம இருக்கியா? சாப்பிடும்போது என் தொண பேசிட்டு இருக்க. எதுக்கு எடுத்தாலும் நொய்யு பேசி. ஹலோ, யாரது? குமாரா? டேய், நான் லட்சுமணன் பேசுறேன்டா. யார? போஸா? இந்த சாப்பிட்டு இருக்கா? அப்படி இந்த கூப்பிடுறேன். மனுஷன் உட்கார்ந்து சாப்பிட கூட முடியல. ஏமா தானா, நீயும் போஸ் அந்யோன்ங்கிறது எனக்கும் தெரியும். அதுக்காக போஸ் பேச வேண்டிய போன் எல்லாம் நீ பேசணும் எதிர்பார்த்தா எப்படி? இதெல்லாம் ஓவர்மா. இது பாருங்க, போனை என்கிட்ட கொடுங்க. ஒரு மனுஷன் நிம்மதியா சாப்பிட கூட முடியாதபடி அப்படி என்னங்க வேலை? போனை கொடுங்க. கொடுங்க, நான் பேசுறேன். அட போனை கொடுங்க. எல்லாத்தையும் இவர்ட்ட தான் கேட்கணுமா? அப்ப அங்க சம்பளம் வாங்கிட்டு இருக்க மத்தவங்க எல்லாம் என்னத்த கிழிக்கிறாங்களா? நீங்க போனை கொடுங்க சொல்றல. ஏதோ பேசிட்டே இருக்க. ஹலோ, நான் போஸ் பேசுறேன். பேசுப்பா, பேசு. நீ நல்லா பேசு. உன் சம்சாரமும் பேசட்டும், நாங்க காது குளிர கேட்கிறோம். அது வந்து நீ ஒருத்த அட்டகாசம் பண்றது பத்தாதுன்னு இப்ப களத்துல உன் வீட்டுக்காரி இறங்கிட்டா போல இருக்கு. வெரி குட், வெரி குட். சரி, அதை விடுங்க. என்ன விஷயமா போன் பண்ணீங்க, அதை சொல்லுங்க. ஏப்பா, நீ என்னமோ பெரிய கவர்னர் மாதிரியும் உன் ஒய்ஃபோட உன்ன அங்க உட்கார விடாம தொந்தரவு பண்ற மாதிரியும் ரொம்ப அடிக்குது. வச்சுட்டு சாப்பிட வாங்க. அண்ணே, விஷயத்த சொல்லுங்க. எதுக்குப்பா? மிஸ்டர் போஸை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு மிஸ்ஸஸ் போஸ் ஃபீல் பண்றாங்க போல இருக்கு. அதனால கோபி வரும்போது நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன். என்னவா? என்ன நொன்னவா? ஒன்னாலே உருப்படாம ஊர் போய் சேர போறேன். நான் என்ன பண்ண? என்ன பண்ணியா? நீ வாய வச்சு சும்மா இருக்க வேண்டியது மூதேவி. தனியா முடிச்ச தரமா எதெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் வாய கோணி வச்சு தாஜா தாண்டி எனக்கு நிம்மதி. எங்க இருந்து எனக்கு வந்து வாச்ச? நான் உங்க நல்லதுக்கு தானே சொன்னேன். நீங்க டயத்துக்கு சாப்பிடு. சோறு குழம்பு எல்லாத்தையும் தலையில தூக்கி கொட்டு. உன்னையாட்டி வேண்டி வேண்டி கட்டது குறுக்கு வந்து பேசுன்னு ஏண்டி என் கழுத்த இருக்கிற? வேணா பாரு, திரும்ப உருப்படாம போய் அலுவலகத்துல போய் தலையை தேய்ச்சி உட்கார்ந்துக்க போறேன். நீ பஞ்ச பரதேசி மாதிரி சோத்து கிடந்து தலைய போற பாரு. கரெக்டா சொன்ன போஸ். அதானே, இந்த விஷயத்துல எதுக்கு பொம்பளை தலையிடணும்? ஏமா தானா, இப்பதான் போஸ் 3 வேளையும் ஒழுங்கா சாப்பிடுறான், 4 காசை கண்ணாலையும் பாக்குறான். அது கெடுக்காம விட மாட்ட போல இருக்க. நல்ல புருஷன் பொண்டாட்டி தான்.